வியூஸ் 1000 வருது, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த பொண்ணு நேத்து நம்ம கண்ணெதிரில பாத்துட்டு இன்னைக்கு இந்த பேப்பர்ல. சந்தியா, இந்த பொண்ணுக்காக நாம ரெண்டு காலம் கத்தல சண்டை பண்ணுவான். போமா, முதல்ல போய் காஃபி எடுத்துட்டு வா. இல்ல குட்டி, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு. சரி விடு, இதுக்கா நீ ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா? போமா, போய் காஃபி எடுத்துட்டு வா. போமா. யார் அந்த பொண்ணை கொலை பண்ணாங்கன்னு நேத்துனா எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு தெரியும். ரெஸ்டாரண்ட் வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை துரத்திட்டு வந்ததும் அங்க அவ உன்னை மிரட்டின வரைக்கும் எனக்கு எல்லா விஷயம் தெரியும். இங்க பார், தப்பு பொண்ணு நான் வேண்டான்னு சொல்ல. எதுவுமே தப்பு பொண்ணுன்னா தடை இருக்க கூடாது. அப்படி தப்பு பொண்ணுன்னா தடையத்தை உடனே அழிச்சிடணும். சின்ன வயசுடா உனக்கு. இனிமே தான் நீ நல்லது கிட்டதை எல்லாம் பார்க்கணும். புதுசா கல்யாணமானவ நீ. அதனாலதான் உன்னை தொந்தரவு பண்ணவள நானே ஆளை வச்சு அவளை போட்டு தள்ளிட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விவரம் எக்காரணத்தை கொண்டும் உன் பொண்டாட்டிக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. தெரிஞ்ச வீணா உன் குடும்பத்துல பிரச்சனை, சண்டை, சச்சரவு. தேங்க்ஸ். எதுக்கு? முதல்ல மனசுல எந்த குழப்பமும் இல்லாம தெளிவாரு. போ ஓ. ஐயோ, அநியாயம் நடந்து போச்சு சார். அநியாயம் நடந்து போச்சு. அழுகிய நிப்பாட்டியா? இதனை எல்லாம் விட போலீஸ் ஸ்டேஷனா? நீ பாட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க. என் பொண்ணு கொண்டுட்டாங்க சார். அநியாயமா என் பொண்ணு கொண்டுட்டாங்க சார். ஐயோ, உன் பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு மொட்டையா சொன்ன என்ன அர்த்தம்? போய் என்ன எதுன்னு எழுதி கொடுத்துட்டு போ. எழுதி கொடுத்துறேன் சார். ஆனா என் பொண்ணோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். யோ, நான் தான் சொல்றேன்ல, என்ன ஏதுன்னு எப்படி நடந்துச்சுன்னு போய் எழுதி கொடுத்துட்டு போய். என்ன நடக்குதுங்க? மேடம், என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லாம அழுதுகிட்டு இருந்தாரு. அதான் வந்து உள்ள எழுதி கொடுக்க சொன்னேன். அதுக்கு ஏன் கத்திட்டு இருக்கீங்க? கேஸ் விஷயமா பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அந்த டென்ஷன் தான். எல்லாருக்கும் தான் டென்ஷன் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற டென்ஷனை அவர் மேல காமிக்காதீங்க. ஆமா, நான் இருக்கும் போதே எப்படின்னா நான் இல்லாத போது எப்படி? சாரி மேடம். போலீஸ் பொதுமக்களின் நண்பன் அப்படின்னு போர்டு போட்டா மட்டும் போதாது, அப்படியே நடந்துக்கணும். வாங்க. ஓகே. ஐயோ, கையை கீழே போடுங்க, கை கீழே போடுங்க. அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மேடம், என் பேரு கணபதிராம். பிடபிள்யூடில சூப்பர்வைசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. எம்சிஏ படிச்சுட்டு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளை அநியாயமா கொண்டுட்டாங்க மேடம். அநியாயமா கொண்டுட்டாங்க. இங்க பாருங்க, உணர்ச்சி வசப்படாம எங்களுக்கு நான் கேக்குற கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு யாராவது விரோதிகள் இருக்காங்களா? இல்ல உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களா? இல்ல உங்க பொண்ணுக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆச்சா? இந்த மாதிரி பிராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தாதான் அடுத்தது நாங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு முடிவு செய்ய முடியும். சொல்றேன் மேடம். என் பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட அடிக்கடி அடையாறுல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவா. எங்க இந்த ரெஸ்டாரண்ட்? 11th அவென்யூல இருக்கு மேடம். என்ன நடந்துச்சு மேடம்? அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அயோக்கிய ராஸ்கல்.
ஐஸ்கிரீம்ல போதை மருந்து கலந்து கொடுத்து என் பொண்ணு நாசமாக்கிட்டா மேடம், என் பொண்ணு நாசமாக்கிட்டா. அவன் பேரு குட்டியா? ஆமா மேடம், ஆமா. சோ உங்க பொண்ணுதான் ஆராய்ச்சி பத்திரிகைக்கு இன்ஃபார்ம் பண்ணதா? ஆமா மேடம், ஆமா. அந்த பாவி இப்படி பண்ணிட்டான்னு சொன்னப்பவே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிட்டு மேடம் பயந்துதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்துட்டேன். பத்திரிகை மூலமா அவனை பழி வாங்கலான்னு நினைச்சேன். ஆனா அதுவும் நடக்கல. கொஞ்ச நாளாவே என் பொண்ணு அந்த பொறுக்கிய பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா திடீர்னு என் பொண்ணு கடற்கரையில போனமா ஒதுக்கிட்டா மேடம், போனமா ஒதுக்கிட்டா. இது நிச்சயம் அந்த குட்டியோட வேலையா தான் இருக்கும். செத்து போன என் பொண்ணு திரும்பி உயிரோட வரப்போறதில்லை. ஆனா எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுப்பா. அதுக்கு நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். இங்க பாருங்க, அழாம இப்ப நீங்க என்கிட்ட சொன்னீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்களை எடுக்க சொல்றேன். சரியா? சரிங்கப்பா, போ. ரொம்ப நன்றிப்பா. போய் எழுதி கொடுங்க. டிசிபி ரேகா. வாங்க மாசி. ஏயோ, நீ பயங்கரமான ஆளியா. வசந்திய தீவிரவாதிங்க தான் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டு நீ அவளை மேல அடைச்சு வச்சிருக்கியா? திட்டம் மட்டும்தான் செட்டப்பா இல்ல அவளே உனக்கு செட்டப்பா? நீங்க வேற வாங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டா போச்சு மாசி. உங்களை மாதிரியே நான் நினைச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஆசை எல்லாம் எனக்கு எதுவும் இல்ல மாசி. இவ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண அன்னைக்கே அந்த நாயை நான் சுட்டு கொண்டு இருப்பேன். ஆனா இவளை வச்சுதான் ரேகாவுக்கு டார்ச்சர் கொடுக்கணுங்கிறதுக்காக இவளை புடிச்சு நான் உள்ள வச்சிருக்கேன். கோர்ட்டுக்கு போய் தண்டனை கிட்ட நான் வாங்கி கொடுத்தாலும் 5 வருஷமோ 7 வருஷமோ, பிறகு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தானே டார்ச்சரு. அதனாலதான் இவளை தப்பிக்க வைக்கிறதுக்கு ரேகா தான் திட்டம் போட்டான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிளப்பி விட்டுட்டு இவளை பத்திரமா தூக்கிட்டு வந்து என் இடத்துல வச்சிருக்கேன். எப்படி இப்ப இவளை வச்சுக்கிட்டு அவளுக்கு நம்ம டார்ச்சர் கொடுப்போம்ல? அதெல்லாம் சரி, எங்க அந்த தீ வசந்தி? வாங்க வாங்க. வாங்க மாச்சி. தீ வசந்தி. பூனைக்குட்டி மாதிரி இருக்கிறவ புலி மாதிரி பாயரா. ஸ்டெத்தாஸ்கோப்பே தூக்கு சக்தி இல்லாத இவ துப்பாக்கி தூக்குன்னு ஆசைப்படுறா. இன்னைக்கு துப்பாக்கி தூக்குற இவ நாளைக்கு சுடமாட்டான்னு என்ன நிச்சயம்?
உன்னை கொல்லுவேன், உன்னை கொல்ல வேண்டாம், நீ உன்னை கொல்ல வேண்டாம், கொல்லுவேன், உன்னை கொல்ல வேண்டாம், உன்னை கொல்ல, உன்னை கொல்ல வேண்டாம். சரி, இவளை விட்டு வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. தள்ளுங்க, இப்பவே போட்டுறேன். இரு. தூக்கு தண்டனை கைதி கிட்ட கூட உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. பாப்பாக்கு என்ன ஆசைன்னு கேட்க வேணாம்? ஏங்கண்ணு ஏஞ்சாமி, அம்மணி உனக்கு என்ன ஆசை அம்மணி? அம்மா ராஜாத்தி, மாமா கேக்குறனல்ல, உன் கடைசி ஆசை என்ன மணி? அட சரி போ, நீ சொல்லாட்டி கூட உன் ஆசை என்னன்னு எனக்கு தெரியும். தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பாவம் புருஷனை பறி கொடுத்த, கொஞ்ச நாளா தீவிரவாதியா ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த ஒரு பொண்ணு ஆம்பளை சுகம் என்னன்னு தெரியாம சாகிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த பாவம் உன்னை சேர இந்த மாசி ஒரு பொழுது அலோவ் பண்ண மாட்டேன். ஆமா, என் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது. சின்சியர் சின்னத்துறை, நீ இவளை சாகடிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அத ஒரு அரை மணி நேரம் தள்ளி போடு. போற உசுறு சந்தோஷமா போகட்டுமே. என்னடா புஜு? அப்பா ஆண்டவா, அந்த காரியம் சண்டை சச்சரவு எல்லாம் முடியணுமப்பா. வார மாமா வந்து என்னடா வார மாமா வந்துட்டு என்னடா? என்ன சாமி ஆறு என்ன பூஜ்யம்? கண்ணத்துல இப்படி அடிச்சிருக்கானுங்க. ஐயோ, இந்த மாசி பத்தி உனக்கு புரியல. இந்த மாசி பாக்குறதுக்கு தான் கரட முரடா இருப்பேன். ஆனா பெண்கள் கிட்ட பழகிறதுல ரொம்ப இனிமையானவன், ரொம்ப இனிமையானவன். ஆமாடா. ஏண்டா, தக்காளி பழம் மாதிரி இருக்கிற உன் கண்ணத்துல யாரா இப்படி அடிச்சது? ரசனை இல்லாத ஆண்கள், கொடுமைக்கார ஆண்கள். ஆமாடா. ஆனா உன் மாமா அப்படி இல்ல. பழகுறதுல இனிமை, பாக்குறதுல ஒரு நேர்மை. ஆமா புஜு, ஆமா, நான் ரொம்ப மென்மையானவன். எங்க என்னடா? இங்க பாரு, சும்மா இப்படி அடம் பிடிக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவா பாத்துக்கிட்டா தானே மனசுட்டு எதையும் பண்ண முடியும். சரி, நானே சின்ன துறகட்ட அரை மணி நேரம் தான் சொல்லி இருக்கிறேன். நான் எப்பவுமே சொன்ன வார்த்தை தான் காப்பாத்துவேன். நீ என்ன உதைச்சாலும் பரவாயில்ல, நம்ம கை கால் படாம எப்படி எது பண்ண முடியும்? மாசி முடிஞ்சதா? சந்தோஷமா முடிஞ்சது. நீ போய் முடிச்சு. சியர்ஸ் மாசி. சியர்ஸ். வசந்தி,
வசந்தி 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 ஷா. மசை 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 நாளை ரேகா IPS-இல்